ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின சின்ன கருத்தை தெரிவிச்சிட்டு போங்க. Thank you. என்கிட்ட வாழட்னா நீ தூத்துக்குடிக்கு போகும்போதே தெரியும் முடிச்சிருவேன்னு. யாருக்கிட்ட? கிங்ஸின் ராஜா கிட்டயா? என் பேச்ச எவனும் தட்ட முடியாது. கிங்ஸின் என்ன இதுல இறக்கி விடு, நான் ஷாப்புக்கு போறேன். சரி நீ ஷாப்புக்கு போ, எனக்கு இன்னும் முக்கியமான வேலை இருக்கு. அந்த மால்ல வந்துட்டானு பாரு, வந்துட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லிடு. சரி என்ன இறக்கி விடு, நான் கிளம்பிடுறேன். சரி கிளம்பு. கிங்ஸே சார், கிங்ஸே சார். என்ன மகிழ், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. கடை திறப்பு விழா வச்சிருக்கேன். வாழ்த்துக்கள். எப்போ? இந்த வாரம் தான். சரி சந்தோஷம். அதுக்கு இல்ல, என்ன கடை திறப்பு விழாவுக்கு உங்க பேரை போடலான்னு யோசிச்சிருக்கேன். அதான். ஐயோ அதெல்லாம் வேண்டாம். நான் எதுவுமே மாதிரி பங்குக்கிறதே கிடையாது. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நான் எங்கேயாவது திறப்பு விழாக்கு போயிருக்குன்னு பாத்துருக்கீங்களா? நான் எங்கேயுமே போக மாட்டேன். கல்யாண வீட்டுக்கே கூப்பிடுவாங்க, நான் அங்கேயே போக மாட்டேனே. இது வரைக்கும் நீங்க போயிருக்க மாட்டீங்க. உங்க தங்கச்சி கடைன்னு நினைச்சாது அது எனக்காக வர வேண்டாம். அவ உங்களை தானே மாமா மாமான்னு சொல்லிட்டு இருக்கா, அவளுக்காகவாது வரலாமே. நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வருவேன் நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. அன்னைக்கு கடை கிடைக்காதுனப்பவே நான் சோர்ந்து போயிட்டேன். இதோட என் வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு நினைச்சேன். நான் கண்ட கனவு எல்லாம் இதோட முடிஞ்சதுன்னு உடஞ்சு போய் நின்ன. வாழ்க்கைக்கு வழிகாட்டினவர் நீங்க. என் கண்ணுக்கு நீங்க தெய்வமா தான் தெரியுறீங்க. ஏன்னா இனி நான் வாழ போற மீதி நாட்கள் எல்லாம் நீங்க போட்ட பிச்சை தானே. ஐயோ தம்பி என்ன பேசுறீங்க? இல்ல சார், இனி நான் எப்படி முன்னேறுவேன்? அதுக்கு ஆணிவேரா இருந்தது நீங்க தானே. நீங்க அஸ்திபாரம் போட்ட போய் தானே அதுல இருந்து நான் மேல வர போறேன். அஸ்திபாரமே இல்லாம தானே இருந்தேன். இனி நான் என் தலைமுறை என் பிள்ளைங்க எல்லாம் வாழ போறது உங்களால தானே. எனக்கு நீங்க தெய்வமா தான் தெரியுறீங்க. ஐயோ பெரிய பெரிய வார்த்தைலாம் வேண்டாம். என்கிட்ட இருக்கு, நான் கொடுத்தேன், அவ்வளவுதான். இருக்கிற யாருக்கும் உதவி பண்ண மனப்பான்மை வராது, கொடுக்கறதுக்கும் மனசு வேணுமே. ஐயோ என்கிட்ட இருக்கு, அதனாலதான் நான் கொடுத்தேன். இது எனக்கு பெரிய விஷயமே இல்ல. ஒரு கோடி எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. அப்படி இல்ல சார், அதை கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். நீங்க நான் கட்டிக்க போறதுக்காக தான் கொடுத்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவ உங்களை வாய் நிறைய மாமா மாமான்னு கூப்பிடாத ஒரே காரணத்துக்காக தான் நீங்க அவளுக்கு கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும். அவன் மேல உள்ள பாசத்தினாலதான் நீங்க கொடுத்தீங்க. எனக்காக வேண்டாம் சார், அவளுக்காக வாங்கல. சரி வரேன். ஆனா வரவேற்புல என் பேரெல்லாம் எதுவும் போடக்கூடாது. இல்ல சார், என்னோட சின்ன ஆசை. என்ன தம்பி, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லையே. பிளீஸ் சார், பிளீஸ் சார். வயதிலே தம்பின்னு சொல்றீங்க, எனக்காக சார். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராத. பிரச்சனை பண்ணவங்க பண்ணிட்டு போட்டோம், பிரச்சனை பண்ணவங்க யாரும் எனக்கு உதவி பண்ணலையே. சரி வரேன். சரி ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். சார் நான் பெரிய வால் போஸ்டர் எல்லாம் அடிக்கலாம்னு வச்சிருக்கேன். எப்படியும் தசவால ஃபுல்லா போஸ்டர் விட்டுவேன். உங்க போட்டோ இனிசி கிட்ட இருந்தத, அவகிட்ட என் போட்டோ இருந்தது. சரி நான் வாங்கிக்கிறேன். சரி சரி போயிட்டு வரேன். சரிங்க சார். நான் ஒண்ணு கேட்கலாமா? என்ன சார்? தயவு செய்து இந்த சார் வேண்டாம், அண்ணன்னு கூப்பிடுங்களேன். சரிங்கண்ணே. சரி தம்பி வரேன்னா. சரிங்கண்ணே. ஏ கிங்ஸின் யானை, கிங்ஸின் யானை. ஒரு வாரத்துக்குள்ள வேலை அப்படியே பெண்டிங்ல கிடக்கு. மேனேஜருக்கு தெரிஞ்சா ரொம்ப கோபப்பட போறாரு. ஒரு வாரமா வராம இருப்ப? இல்ல சார், வேலை முடிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். அது எப்படிமா? உங்களுக்குள்ள வேலை யார் பாப்பா? நீங்க தான் பாக்கணும். தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை, அதான். சரி வேற யாரையா செய்ய சொல்லிருக்கலாம்லாமா நீ? இல்லன்னா இந்த சார் சொல்லிருக்கலாம். அதானே போனை போட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் வேலையை முடிச்சிருப்பேனே. இல்ல சார், முடிச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன் சார். இங்க அப்படி எல்லாம் யாரும் முடிக்க மாட்டாங்கம்மா. சரிம்மா, ஒரு வாரத்துக்குள்ள வேலை அப்படியே இருக்குது. நைட்டு 8 மணி வரைக்கும் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். மாசம் முடியும் போது 4 நாள் தான் இருக்குது. நீங்க பழைய வேலையை முடிக்கணும், இப்போ வேலையை முடிக்கணும், இனி வேற வேலையை முடிக்கணும். அது எப்படி முடிப்பீங்களோ எனக்கு தெரியாது. வேலை முடிஞ்சிருக்கணும். சாரி சார், கட்டாயமா முடிச்சதேன் சார். முடிச்சுதான் ஆகணும், புரியுதாமா? ஏமா நீ வேலை முடிக்கலன்னா யா வண்டி சேர்த்து உருளும். மேனேஜர்ட்ட பதில் சொல்ல முடியாது. மேனேஜர் சார் இன்னும் வரல. அன்னைக்கே கேட்டாரு ஏது பெண்டிங்ல கிடக்கு, யாரும் பாக்கலையான்னு. அப்புறம் நீங்க லீவ்ல இருக்கதா சொன்னேன். வந்த உடனே பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. சீக்கிரம் பார்த்து கணக்கு முடிங்க. அவர் திரும்ப பார்த்தாருன்னா டென்ஷன் ஆயிடுவாரு.
சரி வேலையை பாருங்க. நீங்க என்ன சார் இதுல நின்னுட்டு உங்க வேலையை பாருங்க சார். மேடம் நீங்க கவலைப்படாதீங்க மேடம், நான் வேலையை முடிச்சு தரேன். சார் ஒரு வாரமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்களா? இவ்வளவு அக்கறையா இருக்கிற ஒரு வாரத்துக்கு முன்னாடி முடிச்சுக்க வேண்டியதானே? மேடம் சொல்லலையே. உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி சார். போய் வேலையை பாருங்க. மேடம் இயல் மேடம். போங்க சார், வேலையை பாருங்க சார். எல்லா உனி பக்கட்ட வளைஞ்சிட்டு பேசிட்டு தான் போறாங்க. இதுக்கு தான் வேலைக்கு எல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னா கேட்கணும்ல. நான் வேலையை பாக்குறேன் சார். சரிம்மா வேலையை பாரு. அந்த ஃபைலை கூட எடுத்து வைங்க. அந்த பியூல சொல்லி அதை எடுத்து வைக்க சொல்லுங்க. அந்த ஃபைல சீக்கிரம் சரிச்சு கிடக்குது, அதை எடுத்து வைங்க. என்ன போக்குற வேலையை பாரு. வேலை பார்க்கறது ரொம்ப ஈஸி நினைச்சல. பாரு பாரு. என்ன ஒண்ணு இல்ல. ஓ, நான் முடிச்சு இப்ப நினைச்சிருக்க. நான் முடிச்சு கொடுத்துட்டேன்னா வேலை பார்க்கறது ஈஸின்னு நினைச்சிருவேன். உங்ககிட்ட சொல்லிட்டு போனது தப்புதான். வேலையை பாரு. சார் என் சிஸ்டம் ஓபன் ஆக மாட்டேங்குது. அதுக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாது. நீங்க தானே இந்த சிஸ்டத்தை பாப்பீங்க. இப்ப எனக்கு டைம் இல்ல. இல்ல சார், அதை ஓப்பன் மட்டும் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நான் வேலை ஆரம்பிச்சிருவேன். ப்ளீஸ் சார். சாரி, எனக்கு டைம் இல்ல. ஐயோ, சிஸ்டம் ஓப்பன் ஆக மாட்டேங்குதே. ஒரு வாரத்துக்குள்ள வேலை வர அப்படியே கிடக்குது. நான் இதை எப்போ ஓப்பன் பண்ணி எப்போ வேலையை ஆரம்பிக்க? அது ஓப்பன் ஆகாது. இன்னையோட நீ வேலையை விட்டு போகணும்டி. அடுத்த வாரம் உன் கட்ட நான் தாலி கட்டி வீட்டோட வைக்கணும். நான் உங்ககிட்ட என்ன பெருசா கட்டேன்? கல்யாணத்தை பண்ணிட்டு வீட்டோட இருன்னு சொன்னேன். இது உனக்கு கஷ்டமா இருக்கு. கொழுப்பு. கல்யாணம் பண்ணுமா, சந்தோஷமா வீட்டுல இருந்தமா, டிவி பார்த்தோமா, சாப்பிட்டோமா, பொங்குனமா, பொறக்கணுமா, போத்த தக்காளி போட்டமான்னு இருக்கிறத விட்டுட்டு இப்படி காலை கிளப்பிட்டு வந்தா இதான் கேடி. உங்களுக்கு எல்லாம் இருந்து திங்கிறதுக்கு உடம்பு வலிக்கல. அதான் நான் உழைக்கிறேன். வீட்டை நிம்மதியா ஜாலியா தானே இருக்க சொன்னேன். அதுக்கு கூட உங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கு. சொன்னா கொடுமைப்படுத்துறான்னு பீத்த வேண்டியது. கஷ்டப்பாடு. ஐயோ, இது ஓப்பன் ஆக மாட்டேங்குதே. இப்ப அந்த கண்ணாடிக்காரனை கூப்பிட்டா வளைஞ்சுக்கிட்டு நிப்பான். ஐயோ, என்னதான் பண்ண? மண்டை காயுதே. இப்ப யார்கிட்ட ஹெல்ப் கேட்கனே தெரியலையே. சத்தியமா இவர் செஞ்சு கொடுக்க மாட்டாரு. அவர் இதான் சந்தர்ப்பம்னு பழி வாங்கிட்டு இருக்காரு. கண்ணாடிக்காரன் இதான் சாக்குன்னு உரைச்சிக்கிட்டு நிப்பான். ஐயோ, இந்த மேனேஜர் சார்ட்ட கூப்பிடலான்னு பார்த்தா அவர் இப்பதான் போனாரு. சரி, முயற்சி பண்ணி பாப்போம். சும்மா தானே இருக்காங்க, ஓபன் பண்ணி கொடுக்கலாம்ல. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஐயோ, மேனேஜர் வேற வந்துட்டாரே. இன்னைக்கு திட்ட போறாரு. குட் மார்னிங் சார். நான் மேனேஜரா வருவார்னு பார்த்தா இவர் சாமா தான் வந்திருக்காரு. குட் மார்னிங் சார். என்ன கம்ப்யூட்டர் போட்டு தட்ட மாதிரி இருக்குது? ஓபன் ஆகல சார். ஏன், எதுக்கு தெரியல சார். ஒரு வாரம் யூஸ் பண்ணாம இருந்தனால. இல்லையா விமலா சார்? எஸ் சார். நீங்க தான் இந்த சிஸ்டத்துல உட்கார்ந்துருந்தீங்க. என்ன, அவர் உட்கார்ந்து இருந்தாரா? ப்ரோக்ராம் எடுக்க வேண்டியிருந்தது, அது மட்டும் தான் சார் எடுத்துட்டு இருந்தேன். இது என்ன ஓபன் பண்ணி கொடுக்காம இருக்கீங்க? நான் அம்பாஸ்பத்திரி பிரான்ச்சுக்கு போக வேண்டியது இருக்கு. அதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, பழைய வேலையில முடிச்சிட்டீங்களா என்ன? இல்ல. எப்படி ஒரு வாரத்துக்குள்ள வேலையை முடிப்பா? என்ன இவர் போய் பக்கத்துல அதுல உட்காரு. இல்ல, நீங்க உட்காருங்க. உட்காரு, நான் அதை முடிச்சு கொடுத்துட்டு போறேன். இல்ல, எப்படின்னு சொல்லுங்க, நான் முடிச்சதே. இது ஒரு வாரத்துக்குள்ள ஜாப், நீ முடிச்சிட மாட்டேன். நான் 1/2 மணி நேரத்துல முடிச்சு கொடுத்துறேன். அதை உட்காரு. இல்ல, நான் முடிச்சுக்கிடுவேன். நீ எப்படி முடிச்சுக்கிடுவ? சின்ன பொண்ணு, அங்க தள்ளி உட்காரு, நான் முடிச்சு கொடுத்துட்டு போறேன். உங்களுக்குள்ள வேலையும் இருக்குமே. அதை நான் முடிச்சுவேன். நான் எப்படி கூட 1 மணி நேரம் தான் முடிச்சிருவேன். சரி, நீ உட்காரு, நான் முடிச்சு கொடுப்பேன். சரி. இவன் எதுக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்கான்? அவன் பக்கத்துல எப்படி உட்கார்ந்துருக்கான்? நம்ம பூச மாட்டி உட்கார்ந்த மாதிரி. எனக்கு தலையை வெடிச்சு போல இருக்கு. நான் வேணா டைப் பண்ணி தரட்டுமா? வேண்டாம் வேண்டாம். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்ன கேட்க போற? இந்த பெண்கள்லாம் வேலைக்கு போறத பத்தி. என் தங்கச்சி கூட கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு தான் போனா. நான் கேட்க வர்றதுக்கு முன்னாடியே எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? பெண்கள் வேலைக்கு போறத பத்தி உங்க அபிப்பிராயம் என்னன்னு கேட்க வந்த. அதான் என் தங்கச்சியே நான் அனுப்புனேன்னு சொன்னேன். என் வீட்டுல எல்லா வசதியும் இருக்கதான் செஞ்சது. அவ படிச்சிருந்தா, படிச்சதுக்குள்ள நேரத்தை வளர்க்கணும்னு அவன் வேலைக்கு போய் தான் ஆகணும். அதனால வேலைக்கு அனுப்புனேன். படிச்ச மட்டும் போதாது, அதுக்குள்ள ஜாப்ல இருந்தா தான் அந்த படிப்போட வேல்யூ வெளியில தெரியும். என் தங்கச்சி அக்கௌண்ட் தான், அவளும் பேங்க்ல தான் வேலை பார்த்தா. இப்போ வேலை பார்க்கல, அவன் மாப்பிள்ள வேண்டான்னு சொல்லிட்டாரு. தேவைப்பட்ட வேலைக்கு போய்க்கிடுவான். அப்போ வேலைக்கு போறது தப்பு இல்லல? இது என்ன முட்டாள்தனமான கேள்வி? சூழ்நிலை எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலை இருக்கும். சில வீட்டுல போய் தான் ஆகணும், சில வீட்டுல வீட்டுல இருக்கிறதுக்கு போர் அடிக்கும். வேலைக்கு போனா மனசுக்கு நல்லா இருக்கும்னு வருவாங்க. அது அவரோட வீட்டு சூழ்நிலை பொறுத்துதான். போறதும் போகாம இருக்கிறதும். பிடிச்சா போகலாம், பிடிக்கலன்னா வேண்டாம்.
அபிப்பிராயம்? இப்ப நான் என்ன சொல்றேன்னு எதிர்பார்க்கறேன்? என்னமோ என் கூட சேர்ந்து வாழ போற மாதிரி இத்தனை கேள்வி. தெரியாம உங்ககிட்ட கேள்வி கேட்டுட்டேன். என்னமோ பேங்குக்கு வந்த மேனேஜர் மாதிரி தான் இருந்துக்கிட்டு சொன்னீங்க. ஆமா, இப்போ நான் மேனேஜரா தான் நடந்துட்டு இருக்கேன். சாம இருந்தா இந்த இடத்துக்கு வேற மாதிரிலாம் இருந்திருக்கும். அப்பா தெரியாம வாய் கொடுத்துட்டேன். நீங்க வேலையை பாருங்க. சாம வேணா மாறட்டா? வேண்டாம். என்னமோ பேசுறாளே, இவங்க பேசிக்கிறத பார்த்தா புதுசா பேசுற மாதிரி தெரியலையே. இன்னும் கொஞ்சம் ஜாப் தான் இருக்கு, முடிச்சுட்டு வந்துருங்க. இல்ல நான் என்ன முடிச்சுக்கிட்டுமா? வேண்டாமா, நீ கஷ்டப்பட வேண்டாம். அதான் நான் இருக்கேன்ல, நான் இருக்கும் போது நீ கஷ்டப்பட வேண்டாம். எனக்கென இருந்தது ஒரு மனசு, அதை உனக்கென கொடுத்தது சுகம் எனக்கு. எனக்கென இருப்பது ஒரு உசிறு, அதை உனக்கென தருவது வரம் எனக்கு. என்ன ஒண்ணு இல்ல. ஏதோ மனசுக்குள்ள ரிங்காரம் ஒழிச்ச மாதிரி இருந்தது. ஒலிக்கும் ஒலிக்கும். ஹலோ ஹலோ, இது பேங்க், நான் மேனேஜரு, நீ ஸ்டாப். மறந்துடக்கூடாது. மத்ததெல்லாம் வீட்டுல கொன்னுருவேன். வீட்டுல போய் என்ன? அது நம்ம பர்சனல்ல. ஐயோ வேலைய ஆரம்பிச்சுட்டாங்களே. இங்க பாருங்க, நான் இனி அங்கெல்லாம் வர மாட்டேன். இங்க பாரு, அந்த ஜெகமோகனி நீ பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கு. வரும் வரும், ஆளை பாத்துக்கிட்டு வரும். நீ வரலன்னு வச்சுக்கைய, உங்க வீட்டுக்கு தேடி வந்துடும். அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். ஆனா உங்க அம்மா அங்க தானே இருக்காங்க. ஆனா நான் வர மாட்டேன். அப்பெல்லாம் சொல்ல வேண்டாம், தாராளமா வாங்க. நான் வரப்போறது இல்ல. நேத்து நீங்க பயங்காட்டினாலே எனக்கு தூக்கமே வரல. எனக்கும் தான் தூக்கமே வரல. உங்களுக்கு ஏன் தூக்கம் வரல? நீங்க தானே என்னையே பயங்காட்டினீங்க. என்னமோ தெரியல, இனம் புரியாத சந்தோஷம். நான் பயத்துல தூங்காம வந்திருக்கேன். உங்களுக்கு இனம் புரியாத சந்தோஷத்தை தூக்கம் வரலையாக்கும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நேத்து மனசு கொஞ்சம் இதமா இருந்தது. ஏன் தெரியல, தலை இருக்கவங்க கூட காரணமா இருக்கலாம். தலையார் இருக்கா? விமல் சார் தான் இருக்காரு. அவரை நினைச்சு எனக்கு என்ன போகுது? அவங்க மல்லிப்பூலாம் வச்சிருப்பாங்க. எனக்கென இருப்பது ஒரு உசிறு, அதை உனக்கென தருவது வரம் எனக்கு. நீ மறந்தால் என்ன, மறந்தால் என்ன, நீதான் எந்தன் ஒளி விளக்கு, என்றும் நீதான் எந்தன் ஒளி விளக்கு. சரி, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். மிச்சம் கொஞ்சம் தான் இருக்கு, முடிச்சிடுறேன். வீட்டுக்கு போகும்போது நம்ம கார்லயே போயிரு. டிரைவரை கொண்டு விட சொல்லியிருக்கேன். நம்ம காரா? ஆமா, நம்ம காரு. எங்க வீட்டுல தானே இருக்கீங்க. இப்ப போய் நான் பிரிச்சு பேச முடியுமா? நம்ம கார்லயே போயிருந்தேன். 3:30 எல்லாம் கிளம்பிடு. இல்ல 8 மணி வரைக்கும் வேலை இருக்குன்னு சார் சொன்னாரு. இல்ல அவ்வளவு நேரம் வேண்டாம். 3:30 கிளம்பிடு. மிச்சம் கதை நான் பாத்துக்கிறேன். நீங்க எப்ப வருவீங்க? நான் வரதுக்கு நைட்டு 9 மணி ஆயிரும். ஏன் அப்படி? எல்லா கணக்கும் அப்பதானே முடியும். ஓ அப்படியா? சரி, நீ கேட்ட புக் எல்லாம் என் ரூம்ல தான் இருந்தது, போய் எடுத்துக்க. சரி சரி, நான் என் டேபிளுக்கு கிளம்புறேன். ஓகே. எப்படி பேசுற அவங்கிட்ட? அவன் மேனேஜர், இவனுக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டு போறான். அப்போ எந்த அளவுக்கு இவங்க உறவு இருக்கணும். சே, வெக்கமா இல்ல? சில நேரம் நாம எடுக்கிற முடிவு தப்பா தான் இருக்குது. மேடம், என்ன சொல்லுங்க. மேனேஜர் சாரை பார்க்கணும். மேனேஜர் சாரா? இப்பதான் போனாங்க. என்ன? இல்ல, நான் தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்க பொண்ணு அனனியா. ஓ அப்படியா? மேனேஜர் இப்பதான் போனாங்க. அவங்களும் மேனேஜர் தான். அவங்க கிட்ட பேசிக்கோங்க. என்ன அவன் பக்கத்துல உட்காந்து வெறுப்பேத்தனல்ல? இப்போ பாரு. குட் மார்னிங் சார். சொல்லுங்க. நான் புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கேன். சரி, இந்த பிரான்ச்ல தான் அக்கவுண்ட்ஸா கூப்பிட்டாங்க. அந்த மேடம் பக்கத்துல போய் உட்காருங்க. சார், காலையில எத்தனை வேலை இருந்து வேலை? காலையில 9:30 வரணும். சாயங்காலம் எப்போ வேலை முடியுதுன்னு சொல்ல முடியாது. ஓகே சார். நான் இன்னையில இருந்து வேலை பார்க்கலாமா சார்? பார்க்கலாம். தேங்க்யூ சார். மேடம், நான் இன்னைக்கு தான் புதுசா சேர்ந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் தெரியாது. நீங்க ஒரு நாள் மட்டும் எனக்கு சொல்லி கொடுக்கீங்களா? அதுக்கு என்ன, நான் தாராளமா சொல்லி கொடுக்கேன். வாங்க. குட் மார்னிங் சார். என்ன சார், புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன். அனனியா சார், அன்னைக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். மெயில் கூட அனுப்பியிருந்தேனே. ஆமா ஆமா, இன்னைக்கு ஜாயின் பண்ணதா இருந்ததுல? ஆமா சார். உங்களுக்கு விமர்சா பக்கத்துல ஒரு டேபிள் கொடுப்பாங்க. அதுல சிஸ்டம் ரெடி பண்ணி உங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். ஓகே சார். சார், இந்த மேடம் ஒரு 2 நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா நான் ஈஸியா வேலையை படிச்சுக்கிடுவேன் சார். இல்ல, அவங்களும் சின்ன பொண்ணு, அந்த அளவுக்கு பாத்துக்கிட மாட்டாங்க. உங்களுக்கு விமர்சா சொல்லி கொடுப்பாங்க. நான் சின்ன பொண்ணு சொல்லி கொடுத்துக்கிட மாட்டேனா? அவங்களுக்கு வேலை அதிகமா இருக்கு, நீங்க விமர்சா கிட்ட பேசிக்கிடுங்க. ஓகே சார். உன் வேலை பாக்குறதுக்கே கஷ்டம், இது எதுக்கு அது உனக்கு? ஏன் நான் சொல்லி கொடுத்துக்கிட மாட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், டென்ஷன் ஆகும், வேண்டாம். விமல் சார். எஸ் சார். அந்த பொண்ணுக்கு ஒரு நாள் ட்ரைனிங் கொடுத்துருங்க, அவங்க பாத்துக்கிடுவாங்க. அதுக்கு என்ன சார், சொல்லி கொடுத்துட்டா போச்சுது சார். அவங்க சும்மா தானே இருக்காங்க. அவங்க கிட்ட அவங்க சும்மாலாம் இல்ல, வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கான இது அவங்க வேலை கிடையாது.
நம்ம தான் பார்க்கணும், புரியுதா? என்ன அவன் மேல இவ்வளவு பெரிய பேசுறான்? அவங்க எப்படி பார்க்க முடியும்? அவங்களால அவளை வேலை பார்க்க முடியாது. அவங்க ஒன்னும் அந்த அளவுக்கு சம்பளம் வாங்கலையே. அவங்க வேலையை பார்க்கட்டும். இது நம்ம பொறுப்பு தான், நம்ம தான் பார்க்கணும். ஓகே சார். ரொம்ப தான் அவளுக்காக இறக்கப்படுறான். நீங்க வாங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே சார். இல்ல நான் வேணா சொல்லி கொடுக்கனே. சரி சரி சாரி. நீ கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது. வேண்டாம், கஷ்டப்படுறத என்னால தாங்கிக்க முடியாது. மகாராணி மாதிரி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியாது. ஆனா கஷ்டப்படாம பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா கஷ்டப்படாம பார்த்துக்குவேன்னு நம்புறேன். நான் இருக்கிற வரைக்கும் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன். என்னமோ மனசுக்குள்ள சொல்றாரே. சொல்லிட்டா மட்டும் அப்படி ஏத்துக்கிட்ட போறப்பாது. சத்தியமா மனசுக்குள்ள என்னமோ சொல்றாரு. குறு நான் பாக்குறேன். என்னமோ நான் சொல்றேன்னு உனக்கு புரியுது. யோசிக்கிறாளாம். பாக்குறத பாரு. சார் சார், அந்த பொண்ணுக்கு விமர்சன பக்கத்துல ஒரு டேபிள் போட்டு கொடுங்க. அந்த 3 நம்பர் சிஸ்டத்தை கொடுத்துட்டீங்கன்னா அந்த டெஸ்ட்ல இருந்து வர அத்தனை அக்கௌண்ட்ஸ் அந்த பொண்ணு பாத்துக்கிடுவா. ஓகே சார். அதுக்காக தான் மெயின் அப்பாயின்மெண்ட் பண்ணேன். ஏன்னா அது ரொம்ப கணக்கு வழக்கு பார்க்க சங்கடமா இருக்குல்ல. ஆமா சார், குழப்பமாவே இருந்தது. அதுக்கு தனி சிஸ்டம் போட்டது நல்லதுதான். அந்த பொண்ணு +2 தான் முடிச்சிருக்கு. ஆனா அக்கௌண்ட்ஸ் நல்லா வருது. அதனால கணக்கு வழக்கு எந்த பிரச்சனையும் வராது. 4000 சம்பளம் சொல்லியிருக்கேன். நம்ம எல்லாம் ஷேர் பண்ணி தான் கொடுக்கணும். அதுக்கு என்ன சார், தாராளமா கொடுத்துடலாம் சார். சரி, அந்த பொண்ணுக்கான ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க. விமல் சார், ஓகே, ஏற்பாடு பண்ணி கொடுங்க. அப்ப எனக்கு எப்படி சம்பளம் கொடுக்காங்க? என்ன? ஒண்ணு இல்ல சார். இல்ல, அந்த பொண்ணுக்கு சம்பளத்தை ஷேர் பண்ணி கொடுத்தீங்க, எனக்கு எப்படி கொடுக்கறீங்க? இல்லம்மா, நீ டைரக்ட் அப்பாயின்மெண்ட் தான் வந்திருக்க. பேங்க் தான் கொடுக்குது. கிங்ஸ் இன் ஆர்டர். இப்ப என்ன உனக்கு சம்பளமா பிரச்சனை? இல்ல, சம்பளமா பிரச்சனை. என் சம்பளமே உனக்கு தானே. என்ன சார்? ஒண்ணு இல்ல, வேலையை பாருன்னு. ஓகே சார். பாக்குறது பாரு. என்னமோ மனசுக்குள்ள சொல்றாரு. ஆனா என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. சரிம்மா, நீங்க இருங்க, நான் சிஸ்டத்தை எடுத்துட்டு வரேன். ஓகே சார். இங்க யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் வரணுமா? ஆமா, பேங்குக்குன்னு யூனிஃபார்ம் இருக்குது. ஓ அப்படியா? என்ன மாதிரி உங்களுக்கும் கொடுப்பாங்க? அப்படியா? ஆமா, பேங்க்ல இந்த யூனிஃபார்ம் தான் போடணும். சரி, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சார். சொல்லுங்க. நீ வாய் பேசாத, கேட்டியா? நீ வாய் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. ஆமா ஆமா, நீ ரொம்ப ஜால்ரா போடாத ஜபா. ஜால்ரா போடாதவளா? அவ ஒரு வாரமா ஆஸ்பத்திரியில என்ன பாடுபட்டுட்டா தெரியுமா? இந்த ஜபா புள்ள சின்ன சுக்க என்ன நக்கல் பண்ணதா? அவ ஹாஸ்பிடல்ல என்ன பாடுபட்டிருக்கா தெரியுமா? அப்படிதானே டீசே? நீ என்ன நக்கல் பண்ணதல்ல நீ? சச்சா, கிங்ஸிங் கூட நீ ரொமான்ஸ் பண்ணதெல்லாம் அவட்ட நான் சொல்லுவானா? நீ தான் பாத்ரூம்ல ஒண்ணுமே பண்ணலையே. போதும், என்ன டேமேஜ் பண்ணாத. அது எதிர்பாராம நடந்த சம்பவம், புரியுதா? அது எதிர்பாராம நடந்த மாதிரி இல்லையே. எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. காலு கீழே போட்டு நசிக்கிடுவேன். பேசாம அவளை ஏசி. ஏட்டி, அவ எவ்வளவு கஷ்டப்பட்டா. ஒரு நாள் வந்து எட்டி பார்த்தாட்டி நீ எல்லாம் உயிர் தோழியாங்க. இல்லட்டி, எனக்கு முக்கியமான வேலை, அதான் வந்து பார்க்க முடியல. உயிர் தோழியை விட உனக்கு முக்கியமான என்னடி வேலை? எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அதான். மாப்பிள்ளை பார்த்தாங்களா? உயிர் தோழியை விட உனக்கு மாப்பிள்ளை பார்க்கறது ரொம்ப முக்கியமா போயிட்டுல உனக்கு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நீ அதுதானே பண்ணிக்கிட்டு இருந்த. என்ன டேமேஜ் பண்றதே உனக்கு புலப்பா போச்சுடி. சுட்டித்தனத்துக்கு ஒரு அளவு இருக்கட்டி, ஓ சேட்டைக்கு ஒரு எண்டே இல்லையா? அப்போ கவி நிலைமை? கவின்னு நினைச்சா பாவமா தான் இருக்குதே. அப்போ கவி நிலைமை அவ்வளவுதானே? ஆமா, அந்த கவின் பையன் எங்கட்டி? அவன் லவ் ஃபெயிலியர்ல கிளாஸ்க்கே வரதில்ல. என்ன, நீயும் வாரத்துக்கு 4 மாப்பிள்ளை பார்த்தானா அவன் என்ன பண்ணுவான்? அவன் கிளாஸ்க்கே வரலையா? வந்தானே, இப்பதான் வந்துட்டு போனா. என்ன பத்தி ஏதாவது கேட்டா? உன்னை பத்தி அவன் எடுத்து கேட்கணும். அவனை விட, அவன் எக்கேடு கட்டு நல்லா இருந்துட்டு போறான். நீ பார்க்காம இருந்தா அவன் நல்லா இருப்பான் பத்துக்க. கொன்னுருவன் பத்துக்க. நான் அவன் கிட்ட சாரி கேட்கணும். அது இருக்கட்டும், நீ எதுக்கு என்ன பார்க்க வரல? நான் உன்னையே நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? போய் சொன்னால பொருந்து சொல்லு, என்னால முடியல. நீ அவளை நினைச்ச? அவ பிரார்த்தனை பண்ணுதா. அவ அங்க என்ன பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியாது. கிங்ஸி கூட லூட்டி அடிச்சிருப்பா. சப்பா, இதை விட உனக்கு பெருத்த அவமானம் உலகத்துல இருக்குது இல்ல. ஏண்டி, கிங்ஸி உனக்கு பட்ட மாப்பிள்ள, அவ லூட்டி அடிச்சிருக்கா, உனக்கு கோவம் வரல? அம்மா, இத நீ எப்படி எடுத்துக்கிட்ட? எனக்கு ஆரம்பத்திலே டவுட் இருந்தது. அத கன்ஃபார்ம் பண்ணிட்டா அந்த கிங்ஸ்லின்னு. எப்படி? என்ன தங்கச்சின்னு கூப்பிட்டான்? தங்கச்சின்னு கூப்பிட்டானா? எப்ப முட்டி? நிச்சயதார்த்தன்னைக்கு. யார் நிச்சயதார்த்தன்னைக்கு? எங்க நிச்சயதார்த்தன்னைக்கு தான். பாப்பா, அதை எடுத்துதாமா? நான் என்னடா பாப்பான்னு சொல்றானேன்னு சரி பேச்சு வாக்குல வந்திருக்குன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா தங்கச்சின்னே வாயில வந்துட்டு. அப்பமே எனக்கு தெரியும் அவனுக்கு இசை மேல ஒரு கண் இருக்குன்னு. வெளியில காட்டிக்கவே இல்லையனா?
ஃப்ரெண்டுனா இப்படித்தான் இருக்கணும், குட் ஃப்ரெண்ட். கொன்னுருவேன். என் காதல்ல மண்ணலி போட்டுட்டு அவ காதல நீ சேர்த்து வச்சிருக்க. இதுல உங்களை ஹாஸ்பிடல் வந்தாரு நான் பார்க்கணுமாக்கும். ரெண்டு வரையும் கொண்டு போடுவா போங்கட்டி. சரி சரி, கோபப்படாத. இங்க பாரு, நான் ஒண்ணு விரும்பல. நீ சும்மா என்ன பல சந்தேகப்படாத. ஆமா, அவ விரும்பல செய்யல. ஹாஸ்பிடல்ல இந்த லூட்டி அடிக்கல, பாத்ரூம்க்கு அவ போவே இல்ல. லட்சி ஜபா காலுக்கு கீழ போட்டு நசிக்கிறேன் பாத்துக்க. அது என்னடி பாத்ரூம் இங்க என்னடி சம்பவம்? வேண்டாம், கேட்டா உனக்கு நெஞ்சு வலியே வந்துரும். சேம் பப்பி சேம். சீ, அப்படி சீனி சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். மேல வரைய கேள்வி கேட்க கூடாது. அடியே எருமை மாடுகளா, வந்தா ரெண்டு வரையும் தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். இவ கணக்கா அப்படி எத்தனை நேரம் தூக்கி போட்டு மிதிச்சிட்டீங்களா? உன் வீரப்பலா கிங்ஸ் வச்சுக்க, எங்க கிட்ட வச்சுக்கிடாத. இவ வீரப்பலா நம்ம கிட்டதான். கிங்ஸ்ல பார்த்தனே சரண் அடைஞ்சிருவா. ஏய், இப்ப சொல்றேன்டி, கிங்ஸ்ல பத்தி நான் இனி ஒரு நாள் சரண் அடைய மாட்டேன். நான் இத விரும்பவே இல்லையே. நீ விரும்பவே இல்ல. நீ அன்னைக்கு தாத்தா கடல மயக்கம் போட்டு விழுந்த அன்னைக்கு நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அநியாயத்துக்கு உனக்கு நடந்த மாதிரி இந்த உலகத்துல யாருக்குமே நடக்க கூடாதுடி. நடிக்காத என்ன இல்லடி, உன் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது பத்தியா? அவ காலுக்கில போட்டு மிதிக்காத இல்லையோ நான் மிதிச்சிருவேன் பாத்துக்க. என்ன கிஸ்ஸிங் தெரியுமா? நீ பார்த்த, கண்ணால பார்த்த, சும்மா நச்சின்னு எத்தனை நான் கொடுத்தா, அதையும் பார்த்துட்டு நீ உசுரோட இருந்திருக்க. கொன்னுருவேன். அத பார்த்ததுக்கு எனக்கு எப்படி இருந்து தெரியுமாட்டி? எப்படி இருந்தது? ரெண்டு பேர்த்தையுமே காலுக்குள்ள போட்டு மிதிக்கணும் போல இருந்தது. அப்பா கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நச்சின்னு கொடுத்தா மாட்டி. இசை என்ன அன்னைக்கு நீ மயக்கம் போட்ட அன்னைக்கு ஒரு முத்தம் தானே கொடுத்தா நினைச்சிட்டு இருக்க? ஒரு முத்தம் கொடுக்கறியா? சும்மா நச்சின்னு கணக்கு நடங்காம கொடுத்துருக்கா மாட்டி. பய உள்ள கடிச்சு போச்சுன்னு கொடுத்துட்டு இருந்தான். இதுக்கப்புறம் இப்படி சந்தர்ப்பம் கிடைக்குமோ கிடைக்காதானே வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டான் பாத்துக்க. நீ பாத்துட்டு இருந்திருக்க. என்னடா வேற என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு உங்க ரெண்டத்தையும் தூக்கி போட்டு மிதிக்க நான் நினைச்சேன், முடியல, பொழைச்சு போட்டுன்னு விட்டுட்டேன். ஆனா அவன் கொடுத்தது இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு தெரியுமா? என் காதுல கேட்டது நீ உனக்கு வேண்டி கொடுத்தா உன் காதுல கேட்கவே இல்ல. இசைய பத்தி உனக்கு என்ன தெரியும்? கொன்னுருவேன் டி. எனக்கு தெரியும், குடுக்கட்டுன்னு கொடுத்துட்டு இருந்திருப்பா. சத்தியமா சொல்றேன் டி, எனக்கு தெரியாது. இல்லட்ட மட்டும் ஒத்துக்கிடவா போற? சரி என் கட்சி. சரி டி, இப்ப சொல்றேன் டி, இனிமேல் அந்த பய உள்ள என் பக்கத்துல வரட்டும். அப்ப இருக்குது. அப்ப உனக்கு கிங்ஸ்ல பிடிக்காது, ஒரு துளி கூட எனக்கு பிடிக்காது. சத்தியமாக, உண்மையாக நீ கிங்ஸ்ல லவ் பண்ணல. அந்த பய உள்ள எனக்கு யாருன்னே தெரியாது. பார்க்கலாம். பாருங்க டி, பாருங்க. இனி அந்த பய உள்ள எனக்கு சம்பந்தமே கிடையாது. கிட்ட வந்து நான் பதுங்கிட மாட்டியே. என்ன பத்தி நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியுமே. எப்படி எனக்கு நிச்சயதார்த்தம் பண்ண வந்துட்டு ஒன்னியே தான பாத்துக்கிட்டு இருந்தாரு. சப்பா, நீ பார்த்த மாதிரி எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க? அது நிச்சயத்துக்கு வந்து எல்லாருமே பார்த்திருக்காங்க. சப்பா, ஹாஸ்பிடல்ல பெரிய பெரிய சம்பவம் நடந்திருக்க. வேண்டாம், என்ன வெறுப்பேத்தாதீங்க. என்ன பத்தி ஏதாவது சொன்னீங்க அதுக்கப்புறம் இருக்கு. ஆனா அந்த பயவுல வந்தா நான் அடிக்க போறேன்னு சொல்லிருக்கேன். இனி அந்த பயவுல யாரோ நான் யாரோ. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. வேண்டாண்டி, வார்த்தை விடாதீங்க சொல்லிவிட்டேன். அப்ப இனிமேல் கிங்ஸி வந்தா எடுத்து பார்க்க மாட்டேன். அந்த பயவுல எனக்கு யாருன்னே தெரியாது. அப்படியா? ஆமா, தெரியாது. நீ விரும்பல? அதெல்லாம் தலவாணி கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்குறா. அடேய், உன்கிட்ட போய் உன்னை பொறுத்து சொன்னேன் பாரு. என்ன உண்மை? வேற ஒண்ணு இல்ல, தலவாணிக்கு மீசைய வரைஞ்சி கிங்ஸ் வேணா அப்படி நினைச்சு கட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருக்கா. மீசைய வரப்ப வச்சவங்கள கிங்ஸ்ல ஆயிர முடியுமா என்ன? நான் சும்மா வரைஞ்சு வச்சிருந்தேன். அத நோட்ல வரைய வேண்டியதா, செவுத்துல வரைய வேண்டியதா? அது என்ன கட்டி பிடிச்சு தூங்குற தலவாணில வரைஞ்சு வச்சிருக்க? இப்போ உங்களுக்கு என்னதான் மட்டி வேணும்? கிங்ஸி வந்தா நீ மயங்க கூடாது. மயங்கிட்டமனே என்ன செருப்பக்கள் தேடிட்டி. சத்தியமாக, உண்மையாக உன் மேல சத்தியம் பண்ணி கொன்னுருவேன். என் மேல சத்தியம் பண்ணா கவி நான் எடுத்துட்டு ஆவறது. இப்போ நீ என்னமோ சொன்ன, என் காதுல என்னமோ கேட்டுச்சே. மறுபடி சொல்லி. நான் ஒரு திருப்பு சொன்னா 100 திருப்பு சொன்ன மாதிரி. வேண்டாட்டி, என்னமோ என் காதுல விழுந்தது, ராங்கா விழுந்துட்டு நினைக்க. மறுபடி சொல்லி. அவ சொல்ல மாட்டான். ஆமா, அவ சொல்ல மாட்டா. என் தங்கம் குரல பாரு, கீச்சு சேட்டை அட்டிய சேட்டை பிடிச்சவள. கிங்ஸ்ல பிறந்திருக்கா பாரு. நான் உன்னை இப்போதைக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன். உன் சேட்டையை நான் ரசிச்சு பார்த்துட்டு உன் சேட்டை தாங்கிக்க முடியாம நான் கல்யாணம் பண்ணணும். அம்மா தாயே, உன் சேட்டை குறைச்சிக்கணும். உன் காலையில வந்து நான் கல்யாணம் பண்ணி என் காதுல என்னமோ ராங்கா விழுந்துட்டு. மறுபடி சொல்லிட்டு. அதான் நான் சொன்னேன், நான் ஒருத்தருப்பு சொன்ன 100 திருப்பு சொன்ன மாதிரினே. ஒரே ஒருத்தருப்பு சொல்லி 100 திருப்பு சொல்ல வேண்டாம். இவன் மேல நான் சத்தியம் பண்ணனா கவி நிலைமை என்னத்துக்கு ஆகும்?
போகணும்னு சொல்லுதா. அப்போ நீ சத்தியத்துல உறுதியா இருக்க போறது இல்ல. அப்படி சொல்ல முடியாது. அது ஒரு சேட்டை பிடிச்ச பையன் உள்ள எப்படியும் பேசிய கவுத்துரும் பத்துக்க. அதான் அவ பயப்படுதா. அவ பயப்படல, அவ கரெக்டா தான் இருக்கா. நீ விழுந்துருவேன்னு சொல்லு. இப்ப என்னதான் மட்டி வேணும்? அவளை பார்த்து நீ மயங்க கூடாது. யார் மயங்கினா? நானே. நான் இசை டி இசை. அடேங்கப்பா. நிஜமா மயங்க மாட்டேன். மயங்க மாட்டேன். அவளை விடு, அவ மயங்கிடுவா. நீ என்னமோ சொன்னிய, அத நீ மறுபடியும் எனக்கு சொல்லு. நான் மயங்க மாட்டேன்னு சொன்னமலாட்டி நான் அவளை நம்ப மாட்டேன். நீ சொல்லுடி. இல்லடி, நான் ஒரு திருப்பு சொன்ன 100 திருப்பு சொன்ன மாதிரி தான். என் காதுல கவின் என்னமோ ராங்கா விழுந்துச்சுடி. ராங்கெல்லாம் விழல, சரியா தான் விழுந்தது. அவ கவினை தான் சொன்னா. கவினா? சரி, அப்ப நீ கிங்ஸ்லி வந்தா மயங்க மாட்டேன், அப்படிதானே? அத சொல்றவள அது திரும்பி சொல்லு. என்ன? இது கனவா நிஜமா? கனவுல இல்ல, நிஜம்தான். அவ இனி மயங்கிடுவா. நீ சொல்லிட்டி. எனக்கு என்னமோ ராங்கா விழுந்தது. சொல்லிட்டி. ராங்கெல்லாம் விழல, சரியா விழுந்தது. நான் ஒரு திருப்பு சொன்ன 100 திருப்பு சொன்ன மாதிரி. சரிட்டி, இந்த கவின் பையன் எங்கிட்ட போனா? அப்ப நீ சொன்னது சரிதானோ? ஆமா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஸ்டூடண்ட். ஸ்டூடண்டா? அடே, நீ ஸ்டூடண்டா? அப்ப நாங்கலாம் யாரா? கொசர பத்தியா லெச்சலுக்கு? அவ அப்படிதான், இது கம்மி. ஆமா, நீங்க ஸ்டூடண்டா? எப்படி? ஆமா, ஸ்டூடெண்டா மாறிட்டேன். பிசினஸ் மேன் வந்து போர் அடிக்குது. கொஞ்ச நாள் ஸ்டூடெண்டா மாறிட்டேன். உன் கோர்ஸ் தாண்டி எடுத்திருக்க. பிபிஏவா? ஆமா. அது உங்களுக்கு வராதே. அதெல்லாம் வரணுமே. என்ன சோதிக்கிட்டே வந்திருக்கீங்களா என்ன? உன் கூட இருக்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். ஏன் வெளியில படுத்துற பாடு போதாதே? அதெல்லாம் காமெடி. 24 மணி நேரமும் அப்படியே இருக்கணும், அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிக்கல. அதுக்கான நீ இவளுக்கு என்ன ரொம்ப ஓட்டதாளுக. உங்களை பார்த்தா நான் விழுந்துருந்தேன். எப்படி பேசுறாளுக பாத்தீங்களா? பாரு. அதான், நீங்க யாரோ நான் யாரோ. இனிலாம் உங்களை பார்த்து மயங்க போறது இல்ல. நீங்க அந்த டெஸ்க்கு போலாம், இது ஏன் டெஸ்க். அப்ப நீ என்ன பத்தி பயன் பண்ண? இவர் பெரிய மன்மதரே, மயங்கிட்டாரே. அப்படியா? அப்புறம் அன்னைக்கு நச்சுன்னு கொடுத்திய. வேண்டாம், அழுதுருவேன். நான் சவால் விட்டுருக்கேன். நான் ஜெயிக்கணும். அதெல்லாம் ஜெயிக்கல முடி. பக்கத்துல வா. கொன்னுருவேன். காலேஜ் ஸ்டூடண்ட் மேடம் வந்துட்டாங்க, போங்க. நான் ஏன் போனோம்? நீங்க ஏன் போணுமா? மேடம் வந்துட்டாங்க. எல்லாரும் கவனிங்க. ஏய் இசை, எப்போ நீ கிளாஸே கவனிச்சல. இங்க பாரு. மேடம், இவரே இந்த கிளாஸ் ஸ்டூடண்ட் தான். பழைய பசங்க கொஞ்சம் முடிஞ்சு போச்சு. ஜபா வேண்டாம். இசை மேடம், நீ ஒண்ணுதான் கிளாஸ்ல கொஞ்சம் நல்லா படிப்ப. நீயே கொஞ்சம் சொல்லி கொடுத்துற. மேடம் நானா? நீ தான் சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்துரு. மத்ததுக்கெல்லாம் தேர்தல நான் நிப்பேன், நான் தான் தலைவராவேன்னு சொல்றல. இது சொல்லி கொடு. கிங்ஸி, சொல்லுங்க மேடம். இசை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. பழைய கோர்ஸ்ல கொஞ்சம் முடிச்சிருங்கண்ணா. அது மட்டும் இல்ல, நீங்க இந்த கோர்ஸ்ல பாதி முடிச்சிருக்கீங்க. இருந்தாலும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பையவுல பாதி ஏற்கனவே முடிச்சிருக்கா. இவங்க ஏற்கனவே இந்த கோர்ஸ் எடுத்தாங்க, பிசினஸ்க்காக படிக்க முடியலன்னு விட்டுட்டாங்க. திரும்ப அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. இசை கொஞ்சம் பார்த்து சொல்லி கொடு. இந்த பையவுல கை வைக்காத டிபார்ட்மெண்டே கிடையாது போலுக்க. பாரு, வக்கீலு, பிசினஸ் மேனு, இன்ஜினியரு, பையவுல பிசினஸ் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கு. சரி, நீங்க பார்த்து படிங்க. ஓகே. ஹலோ ஹலோ ஹலோ, உங்களத்தா யாரோ மாதிரி கூப்பிடுதா பத்தியா? இவள மாதிரி உலகத்துல யாராலையும் நடிக்க முடியாது. நடிப்புக்காரி. அவ இப்ப ஒரு முறை முறைச்சாமன்னா மயங்கிருவா. உண்மையுமே என்ன சொன்ன? அப்புறம் பொண்டாட்டி என்னது? அதான் இல்ல, முடிஞ்சு போச்சே. அப்புறம் ஏதாவது விசேஷம்? கொன்னுருவேன் சொல்லிட்டேன். உன்னை பொத்தி பொத்தி பாதுகாக்கணும். இந்த மாதிரி நேரத்துல உன் கூட இருக்கணுங்க வேண்டி மெனக்கடி பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு படிக்க வந்திருக்கேன். ரொம்ப சோதிக்காதீங்க, சொல்லிவிட்டு அழுதுருவேன். இது வேறயா? ஃபேமிலியா வாங்க காலேஜுக்கு, விளங்கிரும். சேவாவே சொல்லிட்டா ஃபேமிலியா வாங்கன்னு. அவக்கடக்க கொள்ளச்சி. ஆமா, இவர் இப்படி வளர்ந்து சாடிட்டாரு. அது கிட்ட வந்து கத்துறது வேண்டாம். ஏன்? தெரியாது உங்களை பத்தி. என்னடி குளிச்சு சேட்டை பாரு. என்ன விடுங்க சொல்லிட்டேன். தா முடிஞ்சு போச்சு. நீங்க யாரு? அடேங்கப்பா, என்ன ஆக்டிங். சரி, நான் தங்க கடையில இருக்கேன், சீக்கிரம் வந்துருங்க. நான் வர மாட்டேன். உனக்கு சஸ்பென்ஸ் வச்சிருக்கேன், சீக்கிரம் வா. நான் வர மாட்டேன். வரலன்னு வச்சுக்க. என்ன பண்ணுவீங்க? போடி. சொல்ல மாட்டேன், எனக்கு வெக்கமா இருக்கு. சினுங்கறியா? ஆமாடி, வெக்கமா இருக்கும்ல. கொன்னத சொல்லிட்டேன். நான் படிச்சிருவேன் பத்துக்க. என்னடி இவ்வளவு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க? சேட்டை பண்ணுதேனா? நான் கிளாஸ்ல உட்கார்ந்திருக்கேன். அப்படிங்களா? கொன்ன பாரு, உதட்ட பாரு. அப்படி தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்கலாம். உன்னை தூக்கி வச்சு கொஞ்சம் நான் பகல் கொஞ்சிட்டே இருப்பேன். சரி, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். கிங்ஸுக்கு தூக்கி வச்சாலும் இவருக்கு இங்க வந்து உட்கார தெரியாது. உட்கார மாட்டா.
அவ உட்கார மாட்டான்னு எனக்கும் தெரியும். என்ன? சரி வந்துருவல்ல? வர மாட்டேன். அப்படி சொல்லக்கூடாதுமா, அடிச்சுறேன். வந்துறேன். வர மாட்டேன்னு சொல்லுவல. முகத்தை பாரு. எப்படி எனக்குன்னு இருந்த நான் எப்படி ஆசைப்பட்டனோ அப்படியே இருக்கடி. அதுக்கு மேலேயே இருக்க. ஆமா, அன்னைக்கு எங்க போறேன்னு போயிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் கண்ணில் பட்டிருக்கீங்க. அந்த தூத்துக்குடிக்கு போனீங்களே ரவுடித்தனம் பண்ணதுக்கு, அது என்னாச்சுதே? அது அதுக்கப்புறம் உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல. உன் வீட்டுக்கு வந்தேன். வந்தீங்களா? எப்போ? நான் சொன்ன கோப்பட மாட்டியா? கோப்பட மாட்டேன். என்ன? நீ நான் அது வந்து என்னடி பார்க்க கூடாத பார்த்து பார்த்துட்டு ஓடிட்டேன்டி. நான் தான் இப்படி கத்த வேண்டியது. அந்த காய்ச்சல 2 நாள் படுத்துட்டேன்டி. வேண்டாம் வேண்டாம். சும்மா சொன்னேன், எனக்கு வர முடியல. அதான் இன்னைக்கு எப்படியா உன்னை பார்த்துலான்னு ஓடி வந்தேன். ஆனா நீங்க காலேஜ் சேர்ந்துக்கலாம் மேடம் சொன்னாங்க. ஆமா, கம்ப்ளீட் பண்ணாம போட்டிருந்தேன். அது வீட்லயே படிச்சிருவேன். இருந்தாலும் நீ பார்த்த மாதிரி இருக்குமே, அதனால அப்ளிகேஷன் போட்டேன். சார் கொடுத்துட்டாரு. நீங்க ரவுடித்தனம் பண்ணி வாங்கிருப்பீங்க. அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல, அதெல்லாம் எனக்கு கொடுத்துருவாங்க. ஆமாமா, ரவுடிக்குன்னா உடனே கொடுக்கதான் செய்வாங்க. கட்டிச்ச வண்டி. சரி சீக்கிரம் வாண்ண, தங்க கடல காத்துட்டு இருப்பேன். நான் வர மாட்டேன். ஒண்ணு வந்துடணும். ஏன் மடி விட்டு இறங்கிறதுக்கு அம்மையாருக்கு மனசு இல்லையா? அதை விட நீ கவின் கிட்ட எப்ப பேசுன? நான் எங்கிட்ட பேசுனேன். இல்லட்டி பேச்சல நம்பாத. ஊமக்கொட்டா ஏதோ வேற வேலை பார்த்திருக்கா. ஒரு நாள் உங்க ஐயா அதுக்கு சம்மதிக்க மாட்டாரு, பாத்துக்க. உங்க ஐயா கொஞ்சம் பணம் பை பிடிச்சவரு. பணம் 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 பாரு. அவன் பாத்துக்க. அவன் கஷ்டப்பட்டுட்டு பையன் ஏமாத்திக்க மாத்தி தொலைச்சிடாத. இல்லடி, மனசார பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. நான் அங்க இங்கன்னு நினைச்சு பார்த்தேன். ஆனா என் மனசுக்குள்ள கவின் வந்த மாதிரி யாருமே வரல. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது கவின் என் மனசுக்குள்ள இருக்கான்னு. அவன் இருக்க போய் தான் என்னால வேற யாரையுமே பார்க்க முடியாம இருந்திருக்கு. ஒன்னதான் மட்டும் குத்தி காட்டுதா? நான் ஒண்ணு எந்த தப்பு பண்ணல. நான் உண்மையை நேசிச்சேன். என் நேசிப்புக்கு யாரும் உண்மை இருக்கல. அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. எனக்கு சில உண்மைகள் இப்ப தெரியும். என்னடி சொல்ற? யாரும் சொல்லல, எனக்கே சில உண்மைகள் தெரியும். காதால கேட்டேன், அதுக்கப்புறமும் நேசிச்சேன். ஆனா என்னால உண்மையா நேசிக்க முடியல. உண்மையா பேசணும்னு நினைச்சாலும் உண்மையா இருக்கணும்னு நினைச்சாலும் அது என் காதல துணிச்சுக்கிட்டே இருக்குது. நாம மட்டும் உண்மையா உசுக்குசுல காதலிச்சா போதாது. நம்மள காதலிக்கிறவங்களும் நம்மளுக்கு உண்மையா இருக்கணும். அப்பதான் அது காதல். அந்த காதல் தான் ஜெயிக்கும். வெளி உதட்டுக்கு மட்டும் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள வஞ்சகத்தை வைக்கிறதுக்கு பேரு காதல் இல்ல. அவனுடைய சுய தேவைக்காக நம்மளை பயன்படுத்துறது பேரு காதல் இல்ல. அது வஞ்சகம், சூழ்ச்சி, ஏமாத்து வேலை. நான் முதைய சொன்னேன் உங்க முகிலத்தனை பத்தி, நீதான் கேட்கவே இல்ல. என்னட்டி சொல்ற? ஆமா, அவன் பாறை ஃபுல்லா வேற மாதிரி தான் இருந்திருக்கு. என்னட்டி சொல்ற? ரீச்சல்ட்ட போய் காதல சொல்லிருக்காண்டி. என்னட்டி சொல்ற? ஆமா, அந்த பையன்ல எனக்கு +2 படிக்கும் போதே காதல சொன்னான். +2 படிக்கும் போதா? ஆமா, அப்பமே நான் உங்க வீட்டுக்குலாம் விளையாட வருவேன்ல. ஆமா, அப்பதான் என்கிட்ட சொன்னான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு. ஆனா அப்பமே இசை அவனை விரும்புறல்ல. நீ ஏன் இவ்வளவு நாள் சொல்லவே இல்ல? பயவுல சொன்னது காதல்னு எனக்கு அப்போ தெரியாது. அப்பா கண்ண கட்டுதே. ஆமாட்டி, அவன் இவகிட்ட காதல சொல்லிருக்கா. ரோஸ் பூலாம் கொடுத்திருக்கான். இவ ஏதோ பாசத்துல கொடுக்கதா நினைச்சு வீட்டுக்கு வாங்கிட்டு போயிருக்கா. இது எப்போ வந்து சொன்ன? நான் எங்க சொன்னேன்? நான் கிங்ஸ்கிட்ட தான் சொன்னேன். கிங்ஸ்கிட்ட சொன்னியா? ஆமா, முன்னால எங்க வீட்டுக்கு வந்தாவல்ல, அதுகிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஏதோ சும்மா சொல்லுக்கு ஏதோ சொல்லிட்டேன். அப்பதான் இத சொன்னேன். அப்படியான்னு கேட்டுட்டு போயிட்டாங்க. அப்பதான் எனக்கே புரிஞ்சுது. சப்பா கண்ண கட்டுதே. அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு வர முதல்ல அவளை பாத்திருக்கான். இவா ஏதோ நமக்கு சொந்தக்காரங்க, நமக்கு தெரிஞ்சவங்க நினைச்சிட்டு இருந்திருக்கா. அன்னைக்கு அக்கா கல்யாணத்துக்கு வந்திருந்தால அப்ப கூட பாத்திருக்காண்டி. நான் மொட்டை மாடிக்கு மேல வாங்கன்னு சொல்லியிருந்தேன்னா நீ போன பின்னாடியே வரேன்னு சொல்லியிருந்தாங்களா? ஆமா, அதனால நீ போன. ஆனா அவன் வராம இவளை பார்த்துட்டு கீழே நின்றுக்காண்டி. இதே நான் தான் சொன்னேன். விளங்கிரும் மட்டி, விளங்கிரும். என்னை எப்படி மொட்டை மாடிக்கு அனுப்பிட்டு ஃப்ரீயா பார்க்கணும்னு நினைச்சிருக்கான் பாரு. என்னை பார்த்தா எப்படி உனக்கு தெரிஞ்சிருக்கு? கீழே நின்னா டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு என்ன மேல போக சொல்லிட்டு நான் இருட்டுக்கு பயப்படுவேன்னு தெரிஞ்சும் என்ன மேல அனுப்பியிருக்கான் தெரியுமா? அது எரும மாடே, இதெல்லாம் நீ இவகிட்ட சொல்ல மாட்டா? கிங்ஸ்கிட்ட சொன்னேனே. ஆமாட்டே, அதுக்கப்புறம் தான் அவன் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அவன் பார்வையெல்லாம் தப்பா தான் இருந்திருக்கு. இதுக்காகவே கிங்ஸ் அவன்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தணும்னு நினைச்சிருக்கான். நான் முட்டாள்தனமா காதலிக்கிறத அவன் அதுல இருந்து விடுவிக்கணும்னு நினைச்சிருக்கான். ஆனா இப்பவும் என்ற கிங்ஸும் சொல்லல, ரேச்சல் தான் சொன்னான். சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன். அன்னைக்கு நான் காலேஜுக்கு வந்துட்டு இருந்தேன்னா அப்பவும் அதே மாதிரி பார்த்தான். எனக்கு கோபம் வந்துட்டு அதான் சொல்லி கொடுத்துட்டேன். கிட்டத்தட்ட நீயும் துரோகிதான்டி. சே, அது அவளுக்கே அர்த்தம் புரியாம இருந்திருக்கு. நானா அவங்கள பத்தி வெளில விதமா சொல்லி வச்சிருக்கேன். எப்படி சந்தேகப்படுவா?
சத்தியமா எனக்கு தெரியாது டி. அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சு நான் சொல்லியிருக்க மாட்டேன். கிங்ஸ்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு உண்மையே தெரிஞ்சது அவன் தப்பா பார்த்திருக்கான்னு. அதுவும் அதுக்கப்புறம் அவங்க 2 நாள் வாட்ச் பண்ணியிருக்காங்க. அட்ட பாவமே. இப்ப சொல்லு, நானா துரோகம் பண்ணினேன்? ஆனா கிங்ஸ் என்கிட்ட உயமா சொன்னான், உனக்கு எந்த குற்ற உணர்ச்சி வேண்டாம், உனக்கு எந்த குற்ற உணர்ச்சி வேண்டாம், நீ இதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு குற்ற உணர்ச்சியே இருக்காதுன்னு. அப்ப புரியல. டீச்சர் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சுது. இப்ப எனக்கு எந்த குற்ற உணர்ச்சி இல்ல. இல்லட்டி, நீ எப்படி காதலிச்சேன்னு எனக்கு தெரியும். கிங்ஸ்லி உன்ட்ட அவ்வளோ காதல சொல்லியும் நீ காதலிச்சதுக்காக அவளுக்கு உண்மையாதான் இருந்த. நான் எதை கூட மன்னிச்சிட மாட்டேன். ஆனா எங்க அக்கா கல்யாணத்தன்னைக்கு என்ன மொட்டை மாடிக்கு அனுப்பினா பாரு, அதை மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியாது. எனக்கு இருட்டுனா பயன்னு தெரிஞ்சும் என்ன மேல அனுப்பி வச்சான் பாரு. அத கூட விடட்டி, நான் காணாம போயிட்டேன், என்ன அவன் கடத்திட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஸ்டேஷன்ல அப்படியே நின்னுட்டு இருந்திருக்கான் பாரு, அதை என்னால ஏத்துக்கவே முடியல. என்ன கண்டுபிடிச்சது என்னமோ கிங்ஸ்லி என்ன எனக்கு அப்ப தெரியாது. என்ன முகில தான் கண்டுபிடிச்சு காப்பாத்திருக்கான்னு நினைச்சுக்கிட்டு அவரை கட்டி பிடிச்சேன். அப்ப கூட நான் எந்த ஸ்டெப் எடுக்கலன்னு என்கிட்ட எதுவுமே சொல்லல. அவர் கண்டுபிடிச்ச மாதிரியே நடந்துக்கிட்டாரு. அன்னைக்கு கிங்ஸ்லி சொல்லி ஆளும்போதுதான் எனக்கு இவ்வளவு பெரிய தப்பு பண்ணணும்னு புரிஞ்சுது. என்ன உசுர கொடுத்து காப்பாத்துறது கிங்ஸ்லி, ஆனா நான் கட்டி பிடிச்சது முகில. எப்படி இருந்திருக்கும் கிங்ஸ்லினுக்கு? சரி விடு. அது சரிட்டி, கிங்ஸ்லி நீ இவ்வளவுதான் விரும்புதாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவர் நிச்சயத்தை அன்னைக்கு என்ன சொல்லிட்டாரு. ஆமா, இவ்வளவுதான் விரும்புற, கொஞ்ச நாள் என்ன எதுவும் காட்டி கொடுத்துறாதீங்கன்னு சொன்னாரு. சப்பா முடியல டி, என்னால முடியல. எனக்கு ரொம்ப பெருசாதான் தெரியல. சரி, நீ எங்க அம்மா அப்பா கிட்ட இவகிட்ட நடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அதனாலதான் கிங்ஸ் வீட்ல தங்கும் போது கூட நான் இவளை கூட்டிட்டு போனேன். சப்பா, ஆனா அது கிங்ஸ் எனக்கு தெரியாது நான் அவளை கூட்டிட்டு வருவேன்னு. அதை நான் தான் கூட்டிட்டு போனேன். ஏன்னா எங்க அம்மா என்ன நம்பணும்ல. அடப்பாதவத்தி. சரி, இது முகில உங்ககிட்ட லவ் சொல்லும்போது நீ ஏத்துக்கிட்டா? இவளுக்கே உண்மையா இல்லதான் எனக்கு உண்மையாவா இருப்பான். உசுருக்கு உசுரா விரும்பல, இவளுக்கே உண்மையா இல்ல. ஏண்டப்பா, எனக்கெல்லாம் வேண்டாம். அது மட்டும் இல்லட்டி, எங்க பெரிய தண்ணிக்கு இவளை போய் பொண்ணு கட்டிருக்காங்க டி. அம்மா, நெஞ்சு வலிக்கு முடியல, என்ன விட்டுருங்கப்பா. கிங்ஸ் தான் இவ அப்பா கிட்ட போய் அப்பெல்லாம் உனக்கு பொண்ணை கொடுத்துறாதீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செய்யறேன், அது அந்த ஈழ்ப்புள்ள கல்யாணம் பண்ண வேண்டிய பையன் வேண்டாம், வாழ்க்கை கெடுத்துறாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, ஈழக்கா வாழ்க்கை நாசமனா போயிருன்னு கிங்ஸ் தான் எங்ககிட்ட வந்து பேசினாரு. ஏன்னா ஈழக்கா அவங்கள விரும்புறாங்கல்ல. அடப்பாவிகளா, இத அந்த ஃப்ரெண்ட் மாதிரிலாம் வீட்டுக்கு கூட்டிட்டு போக கூடாதுங்கதோ. ஆமாட்டி. வேற என்னைக்கெல்லாம் வந்து பேசிருக்கான் டி? வேற அவ்வளவுதான். இதான் உங்க இன்னிசைக்கும் தெரியுமே. அம்மா முடியல, நெஞ்சலிக்கு. அவளுக்கு எப்படி தெரியும்? அவ சின்ன பிள்ளை நினைச்சுக்கிட்டு உங்க அத்தா அவகிட்ட வச்சுதான் என்கிட்ட பேசினாரு. அவ தான் என்கிட்ட சொல்லி கொடுத்தா, இனி எங்க அத்தங்கிட்ட பேசாதீங்கன்னு. உடனே உங்க முகில தனுக்கும் இன்னிசைக்கு சண்டை வந்துட்டு 2 பேரும் அடிப்படி எல்லாம் போட்டாங்க. அப்ப இன்னிசை கூட சொன்னா, நீங்க இப்ப இல்ல எப்பவுமே எங்க இசையை கல்யாணம் பண்ண முடியாது, அதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன், எங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல மாமா வருவாருன்னு அவ சொன்னா. என்ன தவிர வேற எவ்வளவு இசை கழுத்தை தாலி கட்ட முடியாதுன்னு உங்க அத்தா சவால்லாம் விட்டார. அதுக்கு இசை சொன்னா, அதுக்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன், அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியும், நான் உங்களை விட புத்திசாலின்னு சொன்னா. அதுக்கு அவன் என்ன சொன்னா, இசை இப்ப இல்ல எப்பவுமே எனக்கு தான் சொந்தம்னு சொன்னான். அத உன் பக்கத்துல சொல்லியிருக்கான். ஆமா. அப்பா, புரிஞ்சிக்கவே முடியல. எனக்கும் அதுல இருந்து இங்க யாருமே எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. அதனாலதான் கவின்கிட்ட கூட நான் பேசாம ஒதுங்கி போனேன். ஆனா கவின் அப்படி இல்ல. எனக்கு கல்யாணம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட எனக்கு வாழ்த்து தான் சொன்னான். நல்லா இரு, போற இடத்துல கொஞ்சம் பொறுப்பா இருன்னு சொன்னான். அப்பதான் எனக்கு அவன் காதல் புரிஞ்சுது.